இயேசு போரில் வெற்றியை தந்த தலைவர். அந்த இராணுவத்தில் நாமும் அந்த வெற்றியின் பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சிலுவை சாவை ஏற்பதற்கு முன்பு இறுதியாக ஆற்றிய உரையிலிருந்து தான் இன்றைய நற்செய்தியை நாம் கேட்டோம். நான் உலகத்தை வென்றுவிட்டேன் அப்படிங்கிறார் இயேசு. நான் உலகை வென்றுவிட்டேன் என்று சொல்லும் பொழுதே அவர் பாவத்தை வென்றிருக்கிறார், மரணத்தை வென்றிருக்கிறார், அலகையை வென்றிருக்கிறார். இப்படி அவர் வெற்றி வீரராய் இருக்கிறார் என்று நான் இந்த உலகத்தை வென்றுவிட்டேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற அவருடைய கடவுளின் துணையால் எல்லாவற்றையும் வெல்ல எனக்கு அதிகாரம் பலம் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துணையோடு நாமும் பலமோடு வாழ முடியும் என்பதைத்தான் நமக்கு எடுத்து சொல்கிறார். உலகம் உங்களை சூழ்ச்சியில் சிக்க வைக்கலாம், உங்களை அடிமையாக்க பார்க்கும். இயேசுவின் துணையோடு நீ இந்த உலகத்திற்கு அதிபதியாக மாற முடியும் என்று சொல்கிறார். உலகம் உங்களை சிறைச்சாலையில் தள்ள வைக்கும், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சிறைச்சாலையின் சாவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் வழி செய்வார். இந்த மூன்றையும் ஜெயித்தார் என்று சொல்கிறோம் அல்லவா? இயேசு பாவத்தை ஜெயித்தவர், நம்மளாலும் ஜெயிக்க முடியும். எப்படி? இயேசு பாவம் அறியாதவர், ஆனால் பாவத்திற்காக மரித்ததினால் நிச்சயம் நாம் அந்த பாவத்தையும் வெல்ல முடியும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். 2வது, மரணத்தை ஜெயித்தவர் என்று சொல்கிறோம். இயேசு மரணத்தை ஜெயித்தவர் தான். ஏன்? அவருடைய உயிர்ப்பினால் ஜெயித்தவர். நாம் மரணிக்கும் போதும் சரி, இயேசுவோடு இருந்தால் நாம் ஜெயிப்போம், மரணத்தையும் ஜெயிப்போம். அதனால தான் இப்படி சின்னப்பர் சொல்லும்போது சொல்வார், கிறிஸ்துவோடு நீ மரித்தால் கிறிஸ்துவோடு உயிர் தெழுவாய் என்று. மரணத்தையும் நம்மால் ஜெயிக்க முடியும் என்று. அடுத்தது 3வதாக சொல்லப்படுவது, அவர் அலகையையும் ஜெயித்தார் என்று. இயேசு போ அப்பாலே சாத்தானே என்ற ஒரு வார்த்தையில் அலகையை விரட்டியவர். அவரோடு நாம் இருக்கும் பொழுது நிச்சயம் நாமும் அந்த அலகையை ஜெயிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். என்ன ஒன்று, அதான் இயேசுவினுடைய போரில் அவர் நமக்கு வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டுனா நாம் அந்த வெற்றியில் பங்கெடுக்கிறவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது.